செம வந்திருக்கு. நானே எதிர்பார்க்கல. ஓ லாடி ஸ்வீட். அப்பனா நானும் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழா ஈட்ஸ். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம். பேக்கரியில் பண்ணுற ஒரு ஐட்டம். இது வந்து நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் கூட. முட்டை பஃப், எக் பஃப்னு சொல்லுவோம்ல. சின்ன பிள்ளையில நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில எக் பஃப் வந்து ரொம்ப பெரிய காஸ்ட்லியான ஃபுட்டு. இப்போ என்ன நிலமை நமக்கு தெரியல. அப்போ அது வந்து ₹1.50 ₹2, அதாவது ₹1.50 ₹2. அப்போ அதே பெரிய காசு. ஆனால் இப்போ ₹25 ஒரு எக் பஃப் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பேக்கரி ஸ்டைலில் நம்ம வீட்டிலே பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான பொருட்களை வந்து பார்த்துருவோம். பல்லாரி, தக்காளி, மல்லி இலை, அப்புறம் முட்டை. ஏன்னா முட்டை பப்புக்கு முட்டை வேணுமா இல்லையா? அதுக்கப்புறம் மாவில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி எண்ணெய் சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சி ஒரு 1 hour ஊற வைக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டோம், 1 hour மாவு பெஞ்சோம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதனால் 1 hourக்கு முன்ன ஊட்டியே மாவை பிசைஞ்சி புஜுக்குன்னு வச்சாச்சு. நான் பாருங்க, சூப்பராக. நம்ம இப்போ எக் பஃப் பண்ண நம்ம எக் பஃபுக்கு நம்ம முதல்ல ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கிறோம். உள்ளே வைக்கிற மசாலா அதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதுக்கட்ட வேலையை பார்ப்போம். நம்ம பல்லாரி, தக்காளி எல்லாத்தையும் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சாச்சு. நறுக்கி வச்சுட்டு இப்போ நம்ம அதை வதக்க ஆரம்பிக்க போகிறோம். வதக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இது வந்து இந்த பல்லாரி வந்து நல்லா லைட் பிங்க் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அது கலர் லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ தக்காளியை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். தக்காளியும் மல்லி இலையும் நம்ம சேர்த்துட்டு அதையும் ஒரு வதக்கணும். தக்காளி வந்து நல்லா வதக்கணும். தக்காளி வந்து நல்லா அதில் ஜூஸ் வரணும். நல்லா மசிஞ்சு ஒரு நல்ல தொக்கு மாதிரி அந்த கண்டென்ட்டுக்கு நம்ம இதாக கொண்டு வரணும். அப்புறம் இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம இதில் மிளகும் போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா, நம்ம மட்டன் மசாலையும் சேர்த்துட்டு போட்டோம்னா அது நல்லா இந்த ஃப்ளேவர் கொடுத்துரும். நம்ம இதை நல்லா நம்ம வதக்கி கையில் வச்சுக்கிடுவோம். நம்ம வதக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம மாவு வந்து ஃப்ளேவராக வந்து தேய்க்கணும். ஃப்ளேவராக தேய்க்கும் போது நமக்கு அது நல்ல கண்டென்ட் வரும். இப்போ வந்து இதுக்கான மசாலா நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம இதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த மசாலா இதுக்கு மேலே நம்ம இதில் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம இப்போ மாவை மட்டும் நான் நல்லா விரவி நம்ம அது கூட சேர்க்கணும். வேறு அவ்வளோதான், முட்டை பப்ஸ் ரெடி ஆயிரும். நம்ம ஒரு சின்ன துண்டு மாவு எடுத்து அதை நல்லா ஃப்ளாட்டாக நம்ம தேய்ச்சி நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்னும் 2 பங்கம் மாவு எடுத்து நல்லா மறுபடியும் அதையும் 3 ஃப்ளாட்டாக தேய்ச்சிட்டு ஒவ்வொரு மாவுக்கு இடையிலையும் நம்ம என்ன செய்யணும்னா நெய்யை நல்லா தடவணும். நம்ம நெய்யை தடவி ஒன்றுக்கு மேலே ஒன்று லைன் நம்ம மேலே வந்து அடைக்கிடணும்.
அடுக்கிட்டு மறுபடி அதை மடக்கி 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 நல்லா நம்ம தேய்க்கும் போது நம்ம நெய் எடுத்து அந்த லேயரில் ஒவ்வொரு லேயர்லேயும் நம்ம இப்போ நெய் எடுத்து நல்லா எல்லா இடத்துலையும் படுத மாதிரி நம்ம இப்போ தேய்க்க போகிறோம். நெய் எடுத்து நல்லா எல்லா ஃப்ளோர்லையும் எல்லா இதுலேயும் படுகிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கணும். இப்போ அந்த இப்போ 2வது லேயர் வச்சாச்சு. 2வது லேயர் வச்சுட்டு இந்த 2வது லேயர் மேலேயும் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நெய்யை வந்து தேய்க்கணும். நம்ம இப்போ 2வது லேயருக்கு நெய் தேய்க்க போகிறோம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நெய்யை நல்லா தேய்ச்சிக்கணும். இப்போ அதுக்கு மேலே மூடி வைக்கிறதுக்கான நம்ம 3வது எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம 3வது லேயரையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து அந்த 3வது லேயரையும் அது மேலே வச்சு நல்லா மூடிடணும். எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா மூடிட்டு நல்லா இழுத்து எல்லா பக்கம் 3வது லேயரையும் வச்சு மூடிட்டு நம்ம மறுபடியும் 3த்தையும் ஒன்றா வச்சு நல்லா சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்க்கணும். எல்லா பக்கம் வர்ற மாதிரி நல்லா அமுக்கி தேய்க்கணும். நம்ம அமுக்கி தேய்க்கும்போது ஒவ்வொரு மாவும் இன்னொரு மாவு ஒட்டாது. ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு மாவும் ஒட்டாது. அதனால் நமக்கு அந்த லேயரை மாற்றி மாற்றி மடிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைட்டாக அதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மடித்து நம்ம என்ன பண்ணுவோம், தேய்ப்போம். இதை நம்ம இப்போ மடித்து தேய்க்க ஆரம்பித்தாச்சு. மடித்து நம்ம உள்ள ஒரு மடிப்பு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு மடிப்பு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு மறுபடியும் சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா மேலே தேய்க்கணும். தேய்ச்சி நல்லா நீளமாக வைக்கணும். மாவு எக்காரணத்தை கொண்டு ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பிசைஞ்சு அவ்வளோ நேரம் நம்ம ஊற வச்சுருக்கோம். அதனால் நம்ம கவலைப்படாமல் நல்லா தேய்க்கலாம். மாவு ஒட்டவே ஒட்டாது. தரையிலையும் இதுவும் ஒட்டாது. மறுபடியும் மாற்றி இந்த லேயருக்காக நம்ம மாற்றி மடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். மடித்து நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கணும். நல்லா தேய்க்க சூப்பராகிடும். நம்ம இப்போ இதை வந்து சின்ன துண்டாக வெட்டி நம்ம அதை ஸ்டஃபிங்க்கு உள்ளே வைக்கிறதுக்காக நம்ம அதை 3 துண்டாக வெட்டி 1 அப்புறம் 2 அதுக்கப்புறம் 3வது துண்டை வச்சுட்டு அதையும் நம்ம என்ன செய்யணும், நீளமாக தேய்க்கணும். அதை பார்த்தாலே தெரியுது நல்ல இந்த லேயராக அடுக்கடுக்காக வந்திருக்கு. நம்ம மாற்றி மடிக்கும் போது இந்த லேயருக்கு மேலே லேயருக்கு மேலே லேயர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம நல்ல நீளமாக தேய்க்க போகிறோம். அந்த 3 பீஸ் கட் பண்ண ஒரு பீஸை எடுத்து அதை நல்ல நீளமாக தேய்க்கும். நல்ல நீளமாக நல்ல லென்த்தியாக எவ்வளோ நீளமாக ஃப்ளாட்டாக நம்ம தேய்க்க முடியுமோ அவ்வளோ நீளமாக நம்ம ஃப்ளாட்டாக தேய்ச்சிட்டு நல்ல அமுக்கி, ரொம்ப அமுக்கக்கூடாது, லைட்டாக அமுக்கி இப்போ நம்ம அதை நீளமாக அமுக்கியாச்சு. இதை என்ன பண்ண போகிறோம்னா இது ஒரு 3 துண்டாக்க போகிறோம். அதை கட் பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கையும் அவிச்ச முட்டையும் உள்ளே வைக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல ஸ்டஃபிங்கை எடுத்து நம்ம வந்து அதில் உள்ளே வைக்கலாம். பாதியாக வெட்டியிருக்கோமா அது உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை எடுத்து நம்ம அதை பாதியாக கட் பண்ணி பொறுமையாக, எனக்கு கை டக்குன்னு கத்தி வந்து கைக்கு வந்துடும், வெட்டி அரை முட்டையை வச்சு
நம்ம அதை அப்படியே க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்படியே எடுத்து அப்படி மூடிடணும். மூடி கேப் இல்லாமல் மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டஃப் எடுத்து வச்சு அதே மாதிரி ரெண்டாவது முட்டை எடுத்து ரெண்டாவதையும் ஸ்டஃப்பையும் வச்சுட்டு இன்னொரு அரை முட்டையை எடுத்து மூடி வச்சுட்டு இதை வந்து நம்ம வேறு மாதிரி நியூ டிசைனில் மடிப்போம். மடிச்சுட்டு நல்லா கேப் இல்லாமல் நல்லா மடிச்சுட்டு நம்ம இப்போ இதை ஓவனில் வைக்க ரெடி பண்ணணும். ஓவனில் வைக்க ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணுவாங்க. அதை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். போகிறோன்னா மைக்ரோ ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. நம்ம உள்ள பஃப் வைக்கிறதுக்கு நம்ம முட்டைக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. என்னடா பார்க்க முதல்ல 2 தான் இருந்துச்சு, இப்போ 6 எண்ணெய் இருக்குன்னு நினைக்காதீங்க. 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிறது, அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 4 எண்ணத்தை நானே ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மைக்ரோ ஓவனுக்குள்ளே இதை வைக்க போகிறோம். நம்ம ப்ரீ ஹீட் பண்ணதுனால மைக்ரோ ஓவன் ஹீட்டாக இருக்கும். அதனால் பி கேர்ஃபுல். வச்சாச்சு, மூடிடுவோம். அப்புறம் நம்ம இதை 20 வச்சாச்சு. 200 டெம்பரேச்சரில் வச்சுருக்கோம். இது 20 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் ஏ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இப்போ நம்ம ஃபைனலாக 20லேருந்து 25 நிமிஷம் மைக்ரோ ஓவனில் வச்சாச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்து பார்ப்போம், நல்லா வெந்திருக்கா, என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இதுதான் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம். அதனால் டேஸ்ட் பார்ப்போம். கலர்லாம் நல்லா தான் வந்திருக்கு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ செம வந்திருக்கு. நானே எதிர்பார்க்கல. ஓ லாடி ஸ்வீட். அப்போனா நானும் பேக்கரிக்காரனா. செமையாக வந்திருக்கு கைஸ். இதை நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம டேஸ்ட் பார்ப்போம். இதை டேஸ்ட் பார்க்கறதுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் எதிர்பார்க்குற ட்ரிங்க் இல்லை. ஒரு பிளாக் காஃபி வித் முட்டை பப்ஸ். வெயிட் பண்ணுங்கள், நான் டேஸ்ட் பார்த்து சொல்லுறேன். முட்டை பப்ஸை எடுத்து நம்ம பிளேட் பண்ணியாச்சு. பிளாக் காஃபியும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முட்டை பப்ஸை எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். பயங்கரமாக சூடாக இருக்குது. அதாவது பேக்கரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் என்ன தான் சேர்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்மெல் பேக்கரியில் வரல. அந்த நெய் நல்ல ஸ்மெல்லு, நம்ம நெய் நிறையா சேர்த்ததுனால அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. அப்படி நறுமணம் சூப்பராக இருக்குது. நம்ம இதை டேஸ்ட் பண்ண நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த கலரு, அந்த மாவு, அந்த லேயர்லாம் சூப்பராக வந்திருக்கு. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட், நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்கள். மைக்ரோவன் எல்லார் வீட்லேயும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இதுக்கு ஆல்ரெடி இந்த இட்லி குக்கரில் வச்சு எடுக்கலாம். இது வந்து இட்லி குக்கர்லேயும் நம்ம பண்ணலாம். அப்படி அது எப்படின்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு இதை எப்படி இட்லி குக்கரில் வைக்கணுங்கிறது அதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். இப்போதைக்கு டேஸ்ட் பார்த்துடலாம். ஆனால் ரொம்ப பயங்கரமாக சொல்லுது. அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் அதை ஆற வச்சு சாப்பிடுவேன். என்னால் ரொம்ப நேரம் பொறுமை காக்க முடியலை. அதனால் நம்ம கத்தி எடுத்து நல்லா என்ன ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். நல்லா வந்துருக்கு. கட் பண்ணி உள்ளே பார்ப்போம். வாவ் வாவ் வாவ், நல்லா வெந்துருக்கு. தெரியுதா? இந்த லேயர்லாம் கரெக்டாக வந்துருக்கு பாருங்க. ஓ மை காட், செம. உண்மையிலே டிஷ் சூப்பராக வந்திருக்கு. இந்த டேஸ்ட் எப்படின்னா, பழைய காலத்து ஸ்கூலில் ஞாபகப்படுது. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் கடையில் சாப்பிட்றத விட நீங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக மாறிடும். ஏன்னா நம்ம தேவையில்லாமல் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம், லிமிட்டடாக யூஸ் பண்ணுவோம். அதனால் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.
இந்த மாதிரி ஆரோக்கியமான ஃபுட்டுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது தமிழா ஈட்ஸ். இனிமேல் நல்லா சாப்பிடுங்க. ஹேவ் அ குட் டே, ஹேவ் அ நைஸ் டே.